இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது ஜனவரி 1 வர்றதுக்கு. நம்ம நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இவ்வளோ நாள் எப்படி இருந்தமோ தெரில, இந்த 30 நாள் ரொம்ப ப்ராப்பராகவே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோனாவது நம்ம குறைக்க முடியும். நான் இன்றைக்கி வந்து குழந்தைங்களெல்லாம் போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங்லாம் இருந்ததுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இன்னும் நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம் வேறு வரப்போகுது. அதுக்கு அவங்க வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பட் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணல. எனக்கு கொஞ்சம் பேங்க்குக்கு போகிற வேலை இருந்தது. அதனால கிளம்பி போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே சாப்பிட்டு போயிட்டேன். மத்தியானம் வந்து சப்வேல சாப்பிட்ற மாதிரி இருந்தது. வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் பசி வந்துருச்சு. நான் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சுதீக்ஷா கிளாஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு கீதிகா கொஞ்சம் நேரம் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு நைட் டின்னர் பண்ணலான்னு நினச்சேன். கரெக்டாக என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க. நான் மீன் குழம்பு வைக்கிறேன், ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணுறேன், உனக்கு கொடுத்து விடவான்னு கேட்டாங்க. வேண்டாம் நானே வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுதீக்ஷாவை போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டில் போய் வாங்கிட்டும் வந்துட்டேன். இந்த பிளானர் வந்து நான் இந்த மந்த்தை பிளான் பண்ணுறதுக்காகவே வாங்கினேங்க. எல்லோரும் ஜனவரியில் வாங்குவாங்க, நான் டிசம்பரில் வாங்கியிருக்கேன்.